அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மார்கழி மாதம் சஷ்டி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகா என்றால் மும்மூர்த்திகளான அம்சம் பொருந்தியவன் என அர்த்தமாகும். பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் அதில் சிறந்ததுதான் சஷ்டி விரதம். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம்தான் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது நம்பிக்கையாகும். 6 என்ற எண் முருகப்பெருமானுடன் மிகவும் தொடர்பு உடையது. அவனது திருமுகங்கள் 6. கார்த்திகை மாதர் 6 வளர்க்கப்பட்டவன். அவனது மந்திரம் 6 எழுத்து. நம குருமாராய அல்லது சரவண பவ. அவனது இருப்பிடம் அறுபடை வீடுகள். அவனுக்குரிய விரத நாட்கள் சஷ்டி விரதம், மகா கந்த சஷ்டியின் 6ஆம் நாள், சூரசம்ஹாரம் என இப்படியாக பல விஷயங்கள் பரம்பொருள் முருகப்பெருமானுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன. சஷ்டி என்பது வளர்பிறை அல்லது தேய்பிறையின் 6ஆம் நாளாகும். இதற்கு சஷ்டி நாள் என்று பெயர். இத்திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்து விரதத்திற்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவர்தான் முருகப்பெருமான். சுப்பிரமணியனுடைய மாலா மந்திரத்தில் சஷ்டி பிரியாய என்னும் மந்திரம் இடம்பெற்றிருக்கிறது. சஷ்டி எனும் திதியில் விருப்பமுள்ளவன் என்றும் சஷ்டி தேவியை விரும்புவன் என்றும் இதற்கு பொருள். ஒரு நாளைக்கு உரிய 6 கால வழிபாடுகளுடன் 6வதாக விளங்குவது அர்த்த ஜாம பூஜையாகும். சஷ்டிபதி என்றால் இந்த வேளையில் அர்த்த ஜாமத்தில் செய்யப்பெறும் வழிபாட்டில் மிக விருப்பம் கொள்பவன் என்று பொருள். இன்று மனதால் நினைத்தாலும் வேண்டியதை அருள்வான் முருகப்பெருமான் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக முருகப்பெருமானை இந்த நாட்களில் மனமுருகி வேண்டுபவருக்கு அனைத்து விதமான நல்லதும் நடக்கும் என்பது ஐதீகமாகும். முருகப்பெருமானை நினைத்து அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு முன்பு பரம்பொருள் விநாயகப் பெருமானை அருகம்புல்லால் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம், மோதகம் அனைத்தும் படைத்துவிட்டு, முருகப்பெருமானே கந்த சஷ்டி விரதமோ அல்லது சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்களோ இந்த விரதத்தை நல்லபடியாக நான் முடிக்க வேண்டுமென விநாயகப் பெருமானிடம் அனுமதி பெற்று அடுத்ததன் பிறகு முருகப்பெருமானுடைய விரதத்தை தொடங்க வேண்டும். வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அவரின் அருளால் வினை நீங்க பெற்ற அவரது அடியார்கள் அனுபூர்வமான வாக்காகும். அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினம்தான் சஷ்டி தினம். முக்கியமாக மார்கழி மாதத்தில் வரும் சஷ்டி என்பது விசேஷமானது என்றாலும் வருடத்தில் ஒவ்வொரு மாதம் வரும் சஷ்டி தினமும் சிறப்பானதுதான். அப்படிப்பட்ட சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானின் அருளை பெற சஷ்டி விரதம் இருக்கும் முறையும் அதன் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டு, முக்கியமாக தெரியாதவர்கள் இதனுடைய சிறப்பம்சத்தை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த சஷ்டி தினத்தன்று குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேளையான 4:30 மணி முதல் 6 மணி உள்ள காலமே பிரம்ம முகூர்த்த நேரம். அதுவே அதிகாலையில் எழுந்து என்று அனைத்து இடங்களிலும் குறிப்பிடுவார்கள். அதிகாலை என்று சொன்னாலேயே அது பிரம்ம முகூர்த்த வேளைதான். எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீடு முழுவதும் அல்லது வீட்டு பூஜை அறையை மட்டும் சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி தூபங்கள் காட்டி பால் பழம் நிவேதானம் வைக்க வேண்டும். காலையிலிருந்து உணவேதும் அருந்தாமல் அப்பூஜை அறையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தையோ வேறு ஏதேனும் முருகனின் மந்திரங்களையோ நாள் முழுவதுமோ அல்லது உங்களால் முடிந்தவரை முடிக்க வேண்டும். வேலை காரணமாக வெளியில் செல்பவர்கள் ஓ முருகா என்ற மந்திரத்தை மனிதருக்குள் கூறியவாறு வேலையில் ஈடுபட வேண்டும். இந்த சஷ்டி விரத தினத்தன்று புலால் உணவுகளையோ போதை பஸ்துகளையோ நீங்கள் இருக்க வேண்டும். அதனை தொடக்கூடாது. விரதம் இருப்பவர் உண்ணக்கூடாது. மனதில் தீய எண்ணங்களையோ கடுமையான உணர்ச்சிகளையோ இல்லாதவாறு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த சஷ்டி விரதத்தை நல்ல உடல்நிலை கொண்டவர்கள் அவர்களால் முடிந்தால் 3 வேளை உணவருந்தாமலும், அப்படி இல்லை என்றாலும் 1 மற்றும் 2 வேளை உணவு உட்கொண்டு மேற்கொள்ளலாம். வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் 3 வேளை உணவு உட்கொண்டு இவ்விரதத்தை மேற்கொள்ளலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று கூறுவார்கள். அதாவது இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தையில்லா பெண்கள் விரதம் இருப்பதனால் அவர்களின் உடலில் குறைகள் நீங்கி முருகனின் அருளால் பெண்களின் அகப்பை ஆகிய
கருப்பையில் குழந்தை உருவாகும் என கூறப்படுகிறது. இப்பழமொழியே கால வெள்ளத்தில் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என மாறிவிட்டது. இது உணவை குறித்து மாற்றி சொல்லப்படுகிறது. இது தவறான பழமொழியாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வளரும் என்பதே உண்மையாகும். இந்த விரதத்தை மாதந்தோறும் வரும் சஷ்டி தினத்தன்று மேற்கொண்டு வந்தால் நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்நோய்கள் படிப்படியாக நீங்கும். இவ்விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுபவர்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றிலும் வெற்றியும் யோகமும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கந்தசஷ்டி விரதத்திற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொண்டு நீங்கள் அந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கிறீர்களோ அதற்கு இணையாக மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை, அதாவது தேய்பிறை, இந்த 2 திதிகளிலும் கந்தபெருமானை வழிபட வேண்டும். முக்கியமாக கந்தபெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் இளமையும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இதுவே முக்கியத்துவமாகும். சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு மிகவும் முக்கியமான விரத நாளாகும். கந்தபெருமானை வழிபட கஷ்டங்கள் கண்டிப்பாக தவிடுபடியாகும். குழந்தை பேறு உண்டாகும். திதிகளில் 6வது திதியாக வருவது ஆறுமுகனுக்கு உகந்த சஷ்டி திதியாகும். சஷ்டி முருகப்பெருமானை வழிபட மிக முக்கியமான விரத நாளாகும். சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டால் நவகிரகங்கள் மகிழ்ச்சியுடன் நன்மை அளிக்கும். வாழ்வில் எல்லா செல்வங்களையும் உண்டாக்கும். மன்மதன் போல அழகுடன் திகழ்வார் என கந்தசஷ்டி கவசம் கூறுகிறது. கந்தசஷ்டி விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிப்பது போன்று சஷ்டி விரதம் பெறுவதற்கு குழந்தை பேறு உண்டாகும். கணவனும் மனைவியும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருக்க நல்ல குணமுள்ள ஆண் குழந்தைகள் பிறப்பர். இன்று காலை மாலை கந்தசஷ்டி கவசம் படிப்பு மற்றும் எல்லா நன்மையும் தரும். முக்கியமாக சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்லி ஆறுமுகனை ஆதரித்து முருகனை வழிபட எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்பு யாவும் நடைபெறும் என்பதே ஐதீகமாகும். குறிப்பாக கந்த சஷ்டி விரதத்தில் முக்கியத்துவமாக இருப்பது முருகப்பெருமானுடைய அன்பும் நம்முடைய அன்பும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதே ஆகும். முக்கியமாக இந்த வளர்பிறை சஷ்டி நாட்களில் கண்டிப்பாக சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.